பொதுவாவே மருக்களோட பிரச்சனை எல்லா பெண்களுக்குமே இருக்கும். இந்த மருக்கள் நம்ம அழக கெடுக்குதுன்னே சொல்லலாம். கழுத்து பகுதிகள்லயும் அண்டர் ஆர்ம்ஸ் பகுதிகள்லயும் இந்த மாதிரியான மருக்களோட பிரச்சனை ரொம்ப அதிகம். இப்போ இந்த வீடியோல மருக்களை எப்படி போக்குறதுன்னு பல வழிமுறைகளை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இதுல உங்களுக்கு எந்த வழிமுறை ஈஸின்னு தோணுதோ அதை நீங்க பயன்படுத்தலாம். விளக்கெண்ணெயையும் பேக்கிங் சோடாவையும் வச்சு முதல் வழிமுறை என்னன்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் விளக்கெண்ணெயோட 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட மருக்கள் இருக்கிற இடத்துல தடவி விடுங்க. ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு வெதுவெதுப்பான நீர்ல இந்த மிக்சரை மருக்கள் மேல இருந்து கழுவி எடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 2-3 தடவை செஞ்சீங்கன்னா 15 நாட்கள்லயே அந்த மருக்கள் காணாம போயிரும். அடுத்து டீ ட்ரீ ஆயில் மூலமா எப்படி மருவை ஒழிக்கிறதுன்னு பார்க்கலாம். 4-5 ஸ்பூன் தண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட 2-3 துளிகள் டீ ட்ரீ ஆயில சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு பஞ்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து மரு இருக்கிற இடங்கள்ல தேங்க. அதுக்கப்புறம் மரு இத அப்சார்ப் பண்ற வரைக்கும் கொஞ்சம் காய விடுங்க. காஞ்சதுக்கு அப்புறமா எப்பவும் போல நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த செய்முறைய ஒரு நாளைக்கு 3 முறை செய்யணும். 3 முறை இதே மாதிரி மாசம் முழுக்க செஞ்சீங்க அப்படின்னா ஒரே மாசத்துல எவ்வளவு பெரிய பருவா இருந்தாலும் அந்த இடத்தை விட்டு போயிரும். அடுத்து நெயில் பாலிஷ வச்சு எப்படி மருவை போக்குறதுன்னு சொல்றேன். இது ரொம்ப சிம்பிளான வழிதான். உங்க மரு மேல நெயில் பாலிஷ அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நெயில் பாலிஷ உரிச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு எப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அப்பெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா ஒரே வாரத்துல உங்களோட மருக்கள் காணாம போயிரும். அடுத்து லெமன் வச்சு எப்படி மருவை போக்குறதுன்னு சொல்றேன். ஒரு லெமனை 2ஆ கட் பண்ணிக்கோங்க. அதுல ஒரு பாதிய நல்லா பிழிஞ்சு சாரை எடுத்ததுக்கு அப்புறமா பஞ்சு வச்சு அந்த சாரை தொட்டு உங்க மரு மேல பூசுங்க. இந்த மாதிரி தினமும் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட மரு சீக்கிரமாவே உதிர்ந்துரும். எலுமிச்சை சாறு பயன்படுத்தும் போது ஒருவேளை உங்க மரு சீக்கிரமா உதிராம காயாம ஏதாவது வேற சேஞ்சஸ் தெரிஞ்சது அப்படின்னா உடனே நீங்க டாக்டரை போய் பார்க்கணும். உடம்புல இருக்க மருக்களை எப்படி போக்குறதுன்னு இந்த வீடியோல பாத்திருப்பீங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் ஐபிசி மங்கை ஃபேமிலில ஜாயின் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எங்க ஃபர்ஸ்ட் நைட்ல வந்து பால் இல்ல, எங்க ஃபர்ஸ்ட் நைட்ல வந்து டயட் ட்ரிங்க்கும் கிடையாது. இது வந்து